بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا. إن الله ملائكته صلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அகிலங்கள் அனைத்திற்கும் அதிபதியாகிய ஏகநாயனுக்கு அனைத்து புகழும் உரியதாகும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் ஒரு நல் விஷயத்திற்காக ஒன்று கூடி இருக்கின்ற நம்ம அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியின் பஅதா. قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد صدق الله العليم. அஸ்மா அரபிக் கல்லூரியின் பெண்களுக்கான நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சி இனிதே நடைபெற உள்ளது இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக நம்மளுடைய சகோதரி பானு அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناهم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقهم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المقصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا والجنات ألبابا إن يوم فصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتخرجون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்? மகத்தான செய்தியை பற்றி. அது எத்தகையதென்றால் அதில்தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறென்று அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள். பின்னரும் சந்தேகமே என்று அவர்கள் விரைவிலே அறிந்து கொள்வார்கள். நாம் இப்பூமியை
விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னும் நாம் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை நாம் இளைப்பாறுதலாக நாம் ஆக்கினோம். அன்றியும் இரவை ஆடையாக நாம் ஆக்கினோம். மேலும் பகலை உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய நேரமாக நாம் ஆக்கினோம். உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை நாம் உண்டாக்கினோம். ஒளி வீசும் விளக்கை சூரியன் அங்கு நாம் அமைத்தோம். அன்றியும் கார் மேகங்களிலிருந்து அதிகமாக பொழியும் மழை நீரை நாம் இறக்கினோம். அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்தினோம். அடர்ந்த சோலைகளை வெளிப்படுத்துவதற்காக. நிச்சயமாக தீர்ப்பு நாள் நேரம் குறிப்பிடப்பட்டதாகவே இருக்கின்றது. சூர் ஊதப்படும் பொழுது அந்த நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள். இன்னும் வானங்கள் திறக்கப்பட்டு பல வாசல்களாக ஆகிவிடும். மலைகள் பெயரிடப்பட்டு காணல் நீராகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைர் மாணவர்களுக்கு. அடுத்ததாக நம்மளுடைய சகோதரி நிலோஃபர் அவர்கள் தொழுகையில் முழு ஈடுபாடு வைத்தல் என்ற தலைப்பில் பேச வருவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद या अय्युहन नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। சூரியனையும் பூமியையும் கோள்களையும் திட்டமிட்டு வடிவமைத்து அதனை சுழல வைத்து அதனை ஆட்சி செய்யும் அல்லாஹுக்கு எல்லா புகழும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் இன்னும் இங்கு நல்விஷயத்திற்காக கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் தொழுகையில் முழு ஈடுபாடு வைத்தல். இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிம்கள் 5 நேரத்திலும் தொழ வேண்டும். உரிய நேரத்தில் அந்த தொழுகையை அமைந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழ வேண்டியது கடமை என்பதை நம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சில பெண்களை பொறுத்த அளவில் தொழுகுவதே இல்லை, அந்த நேரத்தில் தொழுவதே இல்லை. தங்களின் குழந்தைகளை படிக்க அனுப்பும் பெண்கள் அலாரம் வைத்து அதிகாலையில் எழும்புவார்கள். விடுமுறை நாட்களில் அலாரம் வைப்பதில்லை. தொழுவக்கூடாது என்று முடிவு செய்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுவதை அதற்குரிய நேரத்தில் தொழுதால் அது அல்லாஹுக்கு பிடித்தமான செயலாகும். மதியம் சமைத்தல், துணிகளை துவைத்தல், கணவன்மார்களுக்கு உணவு பரிமாறுதல், குடும்பத்தாருக்கு உணவு பரிமாறுதல் என்று பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு தொழுவதையே மறந்து விடுகிறார்கள். அதேபோல் தொழுகுவதை வேலை செய்து களைப்பாக இருந்து தூங்கிக் கொள்கிறார்கள். அசரையும் மஹ்ரிபையும் சேர்த்து தொழுவோம் என்று அசந்து தூங்குகிறார்கள். மஹ்ரிபுக்கு எழுந்து அசரையும் மஹ்ரிபையும் சேர்த்து தொழுகிறாங்க, அறக்க பறக்க சேர்த்து தொழுகிறார்கள்.
இஸ்ஸாவை அப்படியே விட்டுருந்தாங்க. இப்போது என்னென்னா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தல், தொலைக்காட்சி பார்த்தல், இரவு நேர சமையல் என்று பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொள்கிறார்கள். இதனால் தொழுகையில் கவனக்குறைவுடன் நடந்து கொள்கிறார்கள். சில பெண்கள் உரிய நேரத்தில் தொழாமல் 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் மறந்துவிட்டோம், தூங்கிவிட்டோம் என்று காரணம் கூறுகிறார்கள். கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லாஹ் 107வது அத்தியாயத்தின் 4, 5, 6வது வசனத்தில் கூறி காட்டுகிறான். மேலும் அவர்கள் தொழுத போதிலும் மக்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். நம் பெண்களுக்கு ஊர் சுற்றவே நேரம் இருக்கிறது, ஆனால் தொழுவதற்கு மட்டும் நேரம் இல்லையாம். அவர்கள் பொன்னான நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள் என்பதை மறுமையில் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை அனைத்தையும் அறிந்தவனான அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் தான் சின்ன திரையில் சீரழிந்து கொண்டிருக்கிறீர்கள். தொழாமல் இருந்துவிட்டு மறுமையில் எப்படியாவது யாருடைய கையையோ காலையோ பிடித்து தப்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது தவறான நம்பிக்கை. நாம் செய்த நல்லறங்கள் தான் நமக்கு அங்கு வந்து பலன் தரும். அந்த வழியுள்ளார் காப்பாற்றுவார், இந்த வழியுள்ளார் காப்பாற்றுவார் என்று நம்பக்கூடாது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நமது தீன்குல பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் என்ன செய்தாலும் சரிதான். வருடம் கந்தூரி கொண்டாடிவிட்டால், அவுலியாக்களின் சமாதி குழிகளில் பேய் புரண்டுவிட்டால், நாம் எழுந்துவிட்டால் சுற்றி வந்துவிடும் என்று நாம் நினைச்சிருக்கோம். கிடைக்காது. நம்ம இப்படி நினைச்சா தான் சொர்க்கம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி கிடைக்காது. நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்காது. மாறாக நம்ம இணை வைத்தல் என்ற பெருங்குற்றம் தான் நம்மளுக்கு வந்து சேரும். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைத்தல் மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவானாக அல்லாஹ் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நிலோஃபர். அடுத்ததாக சகோதரி தௌஃபிஹா அவர்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவங்களுடைய வரலாறு பற்றி ஒரு சிறு உரையாற்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் ஒரு குறுகிய பயான் குறுகிய இடைவெளிக்கு பிறகு நாம் இப்பொழுது அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய வீட்டில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். எல்லா புகழும் அந்த வல்ல ரஹ்மானுக்கே. சகோதரிகளே, நம்மளுடைய பயான் ஏதோ வந்தோம் கேட்டோம் என்று இருந்துவிட வேண்டாம். நம்ம இப்போ கொஞ்ச நாள் பயான் வைக்கலன்னு நிறைய சகோதரிகள் ஏன் பயான் வைக்கலன்னு ஒரு கேள்வியாக கேட்டார்கள். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அப்போ இந்த பயானில் நம்மளுடைய சகோதரிகள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த பயானை கேட்டு அவர்கள் இதில் பல பயன்களை அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, இந்த பயானில் நாம் எதை செவித்தாழ்த்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை இன்று நம்ம அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை நாம் அல்லாஹ்வுக்காக நாம் செவித்தாழ்த்தி நம்மளுடைய நடைமுறையில் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போது தௌஃபிகா அவர்கள் யூசுப் நபி அவர்களை பற்றி சிறுவரை உரையாற்றுவார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मै यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु. अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद.
வானத்தை விரிவாக்கி பூமியை மூடாக்கி படைத்த அந்த வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரிதாகும். இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் இந்நல்விஷயத்திற்காக கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு யூசுப் நபியின் அழகிய வரலாறு. யாக்கூப் நபியோட மகன் தான் யூசுப் நபி. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 10 சகோதரர். ஒரு நாள் வந்து யூசுப் நபி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல அவங்க என்ன காண்றாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் வேற 11 நட்சத்திரங்களும் அவங்களுக்காக சிரம் பண்ணிற மாதிரி, அதாவது சஜிதா பண்ணுற மாதிரி கனவு காண்றாங்க. அப்போ அந்த அந்த கனவுக்கான விளக்கத்தை அவங்க தந்தைகிட்ட வந்து கேட்கும் போது அவங்க தந்தை சொல்கிறாங்க, இல்லை இறைவன் வந்து உன்னை வந்து ஒரு இதுக்காக வேண்டி அழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீ உன்னோட சகோதரர்கள்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து அந்த 11 சகோதரர்கள் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, யூசுப் நபி மேலே தான் நம்மளோட வாப்பா ரொம்ப பாசம் காட்டுறாங்க, எப்படியாவது அவனை கொண்டுட்டா நம்ம மேலே நம்ம வாப்பா பாசம் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து யூசுஃபை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரர்களில் ஒரு சகோதரர் சொல்கிறான், இல்லை நம்ம அப்படி கொல்ல வேண்டாம், பேசாமல் அவனை வந்து ஒரு பாலுங்க எண்ணற்ற தள்ளி விட்டுடலாம், அங்கே வர பிரயாண கூட்டம் வந்து அவனை தூக்கிட்டு போய் கொல்ல கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சகோதரனோட பேச்சை கட்டு சரின்றாங்க. அப்போ யாக்கூப் நபிகிட்ட போய் சொல்கிறாங்க அந்த சகோதரர்கள்லாம், யூசுப் நபியோட சகோதரர்கள்லாம், நீங்கள் வந்து யூசுஃபை எங்கள் கூட அனுப்பி வைக்கணும், காட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறோம், அவன் அங்கே உள்ள கனிகளையும் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாக்கூப் நபி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருந்து அவனை ஓனையும் சாப்பிட்டுட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி நடக்காது, அப்படி நடந்தால் நாங்கள் தான் நஷ்டம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாக்கூப் நபி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யூசுப் நபியை வந்து ஒரு பாலிங் எண்ணற்ற தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் சாயந்தர நேரம் வெறுங்கையோட வீட்டுக்கு வரும்போது யாக்கூப் நபி கேட்குறாங்க, யூசுஃபை எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது யூசுப் நபி சாமான்கிட்ட நான் சாப்பாடு கிட்ட வச்சுருந்தோம், அப்போ ஓனை அவங்க யூசுஃபை வந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை யாக்கூப் நபி அதை நம்பணும்னு சொல்லி யூசுப் நபியோட சட்டையில் ஆட்டோட ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு வராங்க. அப்போ யாக்கூப் நபி என்ன சொல்கிறாங்க, இல்லை யூசுஃபோட சட்டை வந்து கிளியலை, ரத்தம் மட்டும்தான் பட்டிருக்கு, அதனால் நீங்கள் இதில் ஏதோ ஒரு சதி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன் அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கிறாங்க. அப்புறமாட்டி யூசுப் நபி வந்து அந்த பாலிங் எண்ணத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. அப்போது ஒரு பிரயாண கூட்டம் வருது. அதில் உள்ள தலைவன் சொல்கிறான், ஒரு 2 பேர் அனுப்பி வச்சு நீங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தண்ணி இல்லை போய் எடுத்துகிட்டு வாங்கும் போது அவங்க காட்டில் அந்த பாலிங் எண்ணத்தை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வாளியை தண்ணி எடுக்கிறதுக்கு போடும் போது யூசுப் நபி அது மேலே ஏறிக்கு வந்து வராங்க. மேலே வந்ததுக்கப்புறம் அந்த 2 பேரும் அவங்க தலைவன்கிட்ட அந்த யூசுப் நபி கூட்டிகிட்டு போய், அழகான பையன் இருக்கான் பாலிங்க நச்சுக்குள்ளே, நம்ம இவனை வந்து வெள்ளி காசுக்காக விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அற்ப வெள்ளி காசுக்காக வேண்டி எகிப்தில் ஒரு மனுஷன்ட்டு யூசுப் நபி விற்கிறாங்க. அந்த அந்த மனுஷன் வந்து யூசுப் நபியை மன்னனுக்கு பிறந்த நாள் பரிசாக இது கொடுக்குறாங்க. மன்னன் வந்து யூசுப் நபியை அவங்க அரண்மனையிலே வச்சுக்கிறாங்க. அப்போது வந்து யூசுப் நபி வாலிப வயசை அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்போது வந்து அந்த மன்னனோட மனைவி வந்து யூசுப் நபி மேலே ஆசைப்பட்டு தப்பான இதுக்கு அழைக்கிறாள். அப்போ யூசுப் நபி வந்து இத்தக்குள்ளா அல்லாவே அஞ்சுக்கொள்ளுன்னு அல்லாவுக்கு பயந்துட்டு ஒதுங்குறாங்க. அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறா, யூசுப் நபி சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது சட்டை பின்னாடி கிழிஞ்சிருது. அப்போ அந்த பெண்ணோட கணவன் அந்த அரசன் வரும்போது அந்த பெண் வந்து பொய் சொல்கிறா, இவன் வந்து என்ன இது பண்ண பார்க்குறான், என்ன இவன்ட்டு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அப்போது உடனே அந்த மன்னன் வந்து யூசுப் நபியை அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இல்லை யூசுஃபோட சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு, அதனால் தப்பு இந்த பெண் மேலே தான், அதே இது சட்டை முன்னாடி கிழிஞ்சிருந்தால் தான் அது யூசுஃபோட தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த மன்னனுக்கு வந்து என்ன நினைப்பனா, நம்ம மனைவி மேலே அவதூறு யாரும் கூறக்கூடாதுன்னு சொல்லி யூசுப் நபி மேலேயே பழிய போட்டு அவங்களே சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் யூசுப் நபி அதனால ஆத்திரமும் கொள்ள எதுவும் பண்ணல, பொறுமையாக இருக்கிறாங்க. அப்புறம் பொறுமையாக இருக்காங்க. அப்போது அவங்க கூட
யூசுப் நபி கூட 2-3 பெண்மணிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சிறை கைதிகளா சிறையில். அப்போது 2 பேருக்கும் ஒரு நாள் ஒரு கனவு வருது. அப்போ அந்த கனவுக்கு விளக்கம் இது பண்ணி யூசுப் நபிகிட்ட கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு என்ன கனவு வருதுன்னா, அவன் வந்து குடிபானம், ஒரு மனிதருக்கு குடிபானம் ஊற்றி கொடுத்துட்ருக்கான். இன்னொரு மனிதனுக்கு ஒரு கூடை ஃபுல்லாக ரொட்டி வச்சுருக்கான். அந்த ரொட்டி கொண்டு போயிட்டு இருக்கும்போது குருவி வந்து அது கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு இருக்கு. இதுக்கு விளக்கம் கேட்கும் போது யூசுப் நபி சொல்கிறாங்க, நீ வந்து அரசனுக்கு வந்து குடிபானம் ஊற்றி கொடுக்குற வேலையில் நீ இருப்ப, நீ வந்து உன்னை வந்து சிலுவையில் அரைஞ்சி கொன்றுவாங்க, இந்த பிணந்தினி கழுகு வந்து உன்னை கொத்தி கொத்தி திங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நடக்குது. இந்த மன்னன்ட்ட வந்து இந்த மனுஷன் வந்து குடிபானம் ஊற்றி கொடுக்குற அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாள் அரசனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் 7 ஒல்லி பசுமாடு வந்து 7 கொழுன்னு இருக்கிற பசுமாடை திங்கிற மாதிரியும், 7 நெல்கதிர்கள் 7 வாடின நெல்கதிர்கள் வந்து 7 நல்ல செழிப்பாக இருக்க நெல்கதிர்கள் இது பண்ணுற மாதிரியும் இது பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் விளக்கம் கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே அதோட விளக்கம் தெரியலை. இப்போ அந்த குடிபானம் அந்த குடிபானம் ஊற்றி கொடுக்குற மனுஷன் சொல்கிறாங்க, சிறையில் என் கூட யூசுஃப்னு ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு வந்து கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரசன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, என்னோட அறிவுக்கு இது என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கும்போது அவங்க வராங்க. வந்து அந்த கனவை சொல்லும் போது யூசுப் நபி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 7 ஆண்டு நல்ல பயிர் இது பண்ணி சேகரித்து வச்சுக்கோங்க தானியத்தெல்லாம், ஏன்னா 7 ஆண்டு நம்ம இங்கே வந்து பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் அதுக்கு அவங்க நல்லா சேமித்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு தின்னுட்டு மித்தத்தை சேமித்து வைக்கிறாங்க. அது 7 ஆண்டு கழிச்சு யூசுப் நபி சொன்ன மாதிரியே பஞ்சம் வந்துட்டு. அப்போது வந்து பக்கத்து நாட்டிலலாம் ரொம்ப பஞ்சம். இவங்க கொஞ்சம் அந்த இருக்கிறத வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்து நாட்டில் இதாக இருக்கிறதுனால யூசுப் நபி இருக்கிற இடம் பேர் கன்ஆன். அந்த இடத்துல வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது. உடனே அவங்க தந்தை யாக்கூப் நபி யூசுப் நபியோட தந்தை சொல்கிறாங்க, அந்த 10 சகோதரர்கள்கிட்டையும் நீங்கள் போய் இது அரிசி தானியம்னா பக்கத்து எகிப்தில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 10 சகோதரர்களும் வராங்க. வரும்போது யூசுப் நபி வந்து தானியங்களை கொடுத்து விடுறாங்க. அப்போது தானியத்தை கொடுத்து விடும் போது அந்த அவங்களுக்கு புன்யாமீன் அப்படின்னு ஒரு சகோதரர் உண்டு. அவங்கள வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப பாசமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னனோட பொற்கு உலையை வந்து அந்த புன்யாமீன் அவங்களோட தானிய மூட்டையில் போட்டுடுறாங்க. அப்போது அந்த காவலாளிகள்லாம் தேடிட்டு வரும்போது ஒவ்வொரு மூட்டையில் தேடிட்டு வரும்போது பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உங்களோட மூட்டையை சோதனை இது பண்ணணும், ஏன்னா அரசனோட பொற்கொலையை காணோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நாங்கள் திருட மாட்டோம், இருந்தாலும் நாங்கள் திருட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த காவலர்கள் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, நாங்கள் செக் பண்ணி இது பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொற்கொலை வந்து புன்யாமீன் அவங்களோட மூட்டையில் இருக்குது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு தண்டனை என்னென்னா இந்த மனிதனை நாங்கள் வந்து அடிமையாக வச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து சரி இருக்கும்போது யூசுப் நபி சொல்கிறாங்க, நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுப் அப்படிலாம் சொன்னோன்னே 2 இருக்கிறாங்க. அப்போது அந்த சகோதரர்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோடு போகும்போது புன்யாமீனை எங்கே அப்படின்னு அவங்க தந்தை கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ அவங்க தந்தை வந்து அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போய் யூசுஃபையும் புன்யாமீனையும் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பேர் அவங்கவுங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. பேர் வந்து கொடுக்கல. அப்போ எங்களோட தந்தை பேர் யாக்கூபு, இவங்க பேர் புன்யாமீன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ யூசுப் நபி கேட்குறாங்க, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தெரியலைங்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் தான் யூசுப், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னை எவ்வளோ தீமை எனக்கு செஞ்சுருக்கீங்கோ அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படிங்கும் போது அவங்க வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நம்மளோட தந்தை வந்து நீ காணா போன வருத்தத்தில் கண்ணு தெரியாமல் அழுது கண்ணு தெரியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது அவங்க யூசுப் நபி சொல்கிறாங்க, என்னோட சட்டையை தரேன், அதை யாக்கூப் தந்தையோட முகத்தில் போட்டு அது கண் பார்வை வரும் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து போடும் போது உங்களுக்கு கண் பார்வை வருது. அப்போ யாக்கூப் நபி வந்து அவங்கள பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது யூசுப் நபி எல்லோரும் அப்படி இது பண்ணி சேர்ந்துக்கிடுறாங்க எல்லோரும். அப்போது அந்த யூசுப் நபி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பெற்றோரை வந்து சிம்மாசனத்தில் அமர வைக்கிறாங்க. அமர வச்சுட்டு அந்த அவங்களும் உட்காராங்க. அப்போ வந்து இந்த சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு சிரமணிறாங்க. அப்போது யூசுப் நபி சொல்கிறாங்க, தந்தையே இது நீங்கள் வந்து நான் முதல்ல ஒரு கனவு வச்சு அதுக்கு கொடுத்த விளக்கம் அது மாதிரி இருக்குது, அது வந்து நடந்திருக்கு, நீங்கள் விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று என்ன, சகோதரர்களுக்கு இடையில வர சண்டைக்கு இடையில செய்தான் இருக்கிறான். இன்னொன்று, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம பொறுமையை என்றைக்கும் கைப்பற்றணும். இனிமையாவது நம்ம பொறுமையாக இருப்போம், கோவப்படாமல் இருக்கணும்னு சொல்லி என கூறி என் உரையை முடிக்கிறேன். வாகி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் தௌஃபிகா. அடுத்ததாக சகோதரி ஆயிஷா சித்திகா அவர்கள் நன்மைகளை அளிக்கக்கூடிய 7 பாவங்களை பற்றி பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்லஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைர ஹதியு ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸாத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்று நல்விஷயத்திற்காக கூடியிருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மைகளை அளிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள். முதலில் பாவம் என்றால் இன்று மனிதர்கள் மத்தியில் ஒரு உயிரை கொலை செய்தல் பாவம், ஒரு உயிரினத்தை கொடுமைப்படுத்துதல் பாவம், ஒருவன் மற்றவர்களுக்கு தீங்கிழைத்தால் பாவம். இது போன்ற கருத்துக்களே சில மனிதர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் பாவம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாவம் என்றால் என்ன என்பது பற்றி வினவப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் உள்ளத்தை எது உறுத்துகிறதோ மற்றும் மக்களிடத்தில் நீ எதை வெளிப்படுத்த தயங்குகிறாயோ அதுவே பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் மனிதனுடைய அறிவை மலிங்கெடுக்கக்கூடிய செயல்களும் இன்னும் மனிதனுடைய அறிவுக்கு கொஞ்சமும் எட்டாத செயல்களும் பாவங்களாகும். இதோடு சுருக்கமாக கூறப்போனால் அல்லாஹ் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அந்த அனைத்து செயல்களும் பாவங்களாகும். அப்போ ஏன் 7 பெரும்பாவங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கு என்று நம்ம நினைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழிவை உண்டாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் அந்த 7 பாவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இறைவனுக்கு இணை வைத்தல், சூனியம் செய்தல், அல்லாஹ் எந்த உயிரை கொலை செய்வதை தடுத்திருக்கிறானோ அந்த உயிரை நியாயமின்றி கொலை செய்தல், வட்டியை உண்ணுதல், அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குதல், போர் நடந்து கொண்டிருக்கும் தினத்தில் புறமுதுகு காட்டுதல், ஒழுக்கமான பெண்கள் மீது அவதூறு கூறுதல் ஆகிய இந்த 7 செயல்களை குறிப்பிடுறாங்க. இந்த 7 செயல்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக இறைவனுக்கு இணை வைத்தல். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை எல்லாத்தையுமோ அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், தண்டிக்கவும் செய்யலாம். அவ்வாறு தண்டித்து அவர்களுக்கு நரகத்தை வாக்களித்தால் அந்த நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்களை நுழைவிக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்கு இணை வைத்தால் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் கூறுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான்.
மாதூனதாலிக்கலிமையஷா, இது தவிர தன் நாடியவருக்கு எதையும் மன்னிப்பான். உமை இஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ ஃபகதிஃப்தரா இஸ்முன் அலீமா, அவர்கள் மிக பெரிய பாவத்தை கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். மற்றொரு இடத்தில் கூறுகிறான், உமை இஷ்ரிக் பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். அவங்களுடைய தங்கமிடம் மஅவாஹுன்னார், அவங்களுடைய தங்கமிடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான். ஆக இந்த ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இணை வைத்தால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று தெரிகிறது. மற்றொரு வசனத்தில் 4வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், யார் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அவர்களுக்கு மரணம் வரும் தருவாயில் நான் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று எவர் கூறுகிறாரோ அவர்களுக்கும், எவர் காஃபிர்களாகவே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பே இல்லை, இன்னும் அவர்கள் கடுமையான வேதனை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இணை வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். அவ்வாறு கேட்டாலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். இதற்கு சிறந்த உதாரணமாக ஃபிரௌனுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபிரௌன் என்பவன் எப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசன் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இவனுடைய மரண தருவாயில தான் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொள்கிறேன் என்று அவன் நான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்னான். ஆனால் இப்படி ஒரு ஈமானை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்ததாக சூனியம் செய்தல். விஞ்ஞான வளர்ச்சிகள் வளர்ந்துள்ள இந்த நாட்டில் மூட நம்பிக்கைகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் சூனியமும் அதிகமாக காணப்படுகிறது. சூனியம் என்பது என்ன என்று பார்க்கும்போது இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பிப்பது தான் சூனியம். ஒரு மனிதருடைய உள்ளத்தை குழப்பக்கூடிய ஒரு கலை. நபிகள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், அவர்களுடைய கைத்தடிகளும் கயிறுகளையும் எரிந்தபோது அது பாம்புகளாகவே தோற்றமளித்தது போல் இருந்தது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கயிறுகளும் தடிகளும் பாம்புகளை போல தான் தோற்றமளித்தது, ஆனால் நிஜமாலே பாம்புகளாக மாறலை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், சூனியக்காரன் எங்கு சென்றால் வெற்றி பெற மாட்டான். நிச்சயமாக சூனியக்காரர்கள் இந்த சூனியத்தை மக்களிடத்தில் பரப்புகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஷைத்தான்கள் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஷைத்தானு கஃபரோ, நிச்சயமாக ஷைத்தான்கள் நிராகரிப்பவர்கள். அல்லிமுனன் நாஸ் சிஹர், மக்களிடத்தில் சூனியத்தை அவர்களே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இந்த ஷைத்தான் தான் மக்களிடத்தில் சூனியத்தை பரப்பக்கூடியதாக இருந்தது. இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தான். எப்படி? உன்னுடைய நல்லடியார்கள் ஒவ்வொருவரையும் நான் வழிகெடுப்பேன், அவர்களையும் முன்னும் பின்னும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் இருந்து அவங்க செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையிலையும் அமர்ந்து நான் அவங்கள வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் தாலாவிடம் சவால் செய்தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னா, தன் நாடியவர்களை நீ ஒருபோதும் வழிகெடுக்க முடியாது அப்படின்னு கூறுறாங்க. அப்போ இந்த சூனியம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வைக்கப்பட்டது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுறாங்க. அப்போ இந்த சூனியம் அவங்களுக்கு வைக்கப்படும் போது அவங்களுக்கு எப்படி கருதுனாங்கன்னா, அந்த சூனியத்தை இல்லாத ஒரு செயலை அவங்க செய்ததை போல ஒரு மாயை ஏற்படுத்தியது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் இந்த சூனியம் இருக்கிறதாக எனக்கு அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுத்தான். என்னுடைய கனவுல 2 மலக்குமார்கள் வந்தாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னிடம் என்னுடைய தலைமாட்டில் அமர்ந்தார்கள். இவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன நேர்ந்தது? சூனியம் சொல்கிறாங்க. அப்போ யார் வைத்தா? யூத மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன். எதில் வைத்தான்னு கேட்கும்போது இவங்களுடைய சீப்பிலும் இவங்களுடைய முடியிலும் ஆண் பேரிச்சம்பழத்துடைய பாலையினுடைய உரையிலும் வைக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இதை நீங்கள் அந்த ஆண் பேரிச்சம்பழத்துடைய பாலையோட உரையை நீங்கள் வெளியே எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, நான் அதை நான் என்னுடனே வைத்து கொண்டேன். அது நான் வெளியெடுத்தேன்னா அது மக்களிடத்தில் சூனியம் பரவ காரணமாக இருந்துரும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அஞ்சிய காரணத்தினால அதை வெளியெடுக்கலை. அப்போ இந்த ஹதீஸின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் இருந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா, இல்லாத ஒரு செயலை இருப்பதாக காண்பிப்பது தான் சூனியம்.
அடுத்ததாக நியாயமின்றி கொலை செய்தல். அல்லாஹ் ஹராமாகி இருக்கும் எந்த உயிரையும் காரணமின்றி கொலை செய்தல் 7 பெரும் பாவங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் நாம் உண்பதற்கு நிறைய உயிர் பிராணிகள், கால்நடைகள் இதெல்லாம் அனுமதி தந்திருக்கான். இங்கு உயிர்கள் என்பது எதை குறிப்பிட்டிருந்தா மனித உயிர்களை தான் அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிடுகிறான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு தீங்கு தராத மனிதர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய அனைத்து பிராணிகளை நீங்கள் கொலை செய்யலாம். உதாரணமாக சொன்னால் பாம்பு, பல்லி இதை போன்ற உயிரினங்களை நீங்கள் கொலை செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அனுமதி அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் கூறுகிறான், ஒலா தக்துலுன் நஃப்ஸல்லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக். எந்த உயிரையும் நியாயமானதற்காக தவிர அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு பொருளையும் கொலை செய்வது கூடாது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 காரணத்திற்காக ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்யலாம். என்னன்னா, திருமணம் ஆன பின்பு விபச்சாரம் செய்தல், ஒரு மனிதரை கொலை செய்த காரணத்திற்காக அவரை கொலை செய்வது, இஸ்லாத்தை விட்டு விலகி முஸ்லீம்கள் மத்தியில் பிரிவினை உண்டாக்குதல். இந்த 3 செயல்களுக்காக ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்யலாம் அப்படின்னாங்க. அது கூறிட்டு இன்னும் லூத் நபியுடைய சமுதாயம் செய்த செயலை உங்களில் ஒருவன் யார் பார்க்குறாங்களோ அந்த செயலை செய்தவனையும் அதை யார் செய்கிறாங்களோ அவங்களையும் நீங்கள் பார்த்த இடத்துல கொல்லுங்கன்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த லூத் நபியுடைய சமுதாயம் என்ன செயலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஓரினை சேர்க்கை. இந்த செயலை பார்க்குறவங்களும் யார் செஞ்சாங்களோ அவங்களையும் கொலை செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. அடுத்ததாக வட்டியை உண்ணுதல். இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தில் கூறி காட்டுகிறான், யார் வட்டியை வாங்கி உண்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுவது போல அல்லாமல் வேறு விதமாக எழமாட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அப்போது இந்த நிலைமை வட்டியை உண்பதால் தான் மட்டும்தான் வருதா? இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கானா? வியாபாரமும் வட்டியை போன்று என்று அந்த மக்கள் கூறியதுனால தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க, யார் வட்டியை உண்கிறார்களோ, அது யார் உண்ண கொடுக்குறாளோ, இன்னும் யார் அதுக்கு கணக்கு எழுதுகிறாங்களோ, இன்னும் அதுக்கு யார் சாட்சியாக இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருமே சாபத்துக்குரியவங்க, இவங்க அனைவருமே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நம்மளுடைய எந்த ஒரு பொருளிலையும் வட்டி கலந்து விடாதவாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குதல். அனாதைகளை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் அனாதையுடைய சொத்துக்களை விழுங்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் உண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வயிறுகளில் நிரம்புவதெல்லாம் நெருப்பு, அது நரக நெருப்பு அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வசனத்தில் கூறுகிறான், யார் அனாதையுடைய சொத்துக்களை அவங்களுடைய வயது வந்த பிறகு அவங்கள்ட்ட ஒப்படைத்து விடுங்கள், அதில் அந்த சொத்தில் நீங்கள் எதையும் கூட்டி குறைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆக இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை அவங்களால பராமரிக்க முடியும் என்ற ஒரு வயது வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒப்படைத்து விடணும். இந்த அனாதைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், என்னிடத்தில் ஒரு அனாதை இருக்கிறான், அவன்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட சொத்து இல்லை, அவனுடைய சொத்திலிருந்து நான் உண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏழைகளாக இருந்தால் அந்த அவர்களுடைய உணவில் அவருடைய சொத்தில் நியாயமான முறையில் உணவருந்தலாம். அதாவது பணம் இந்த செல்வம் அவங்கக்கிட்ட பொருளாதாரம் படைத்தவர்களாக இருந்தால் அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை நாம் துளி அளவு கூட எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. அதுக்கடுத்தாப்பு போர் நடந்து கொண்டிருக்கும் தினத்தில் புறமுதுகு காட்டுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் போர் என்பது எந்த ஒரு நிலைமையில் நடந்துச்சுன்னா, பூமியில் குழப்பங்கள் தீர்க்கப்படுவதற்காகவும் இறைவனுடைய மார்க்கம் நிலைநாட்டப்படுவதற்காகவும் முஸ்லீம்களுடைய மத்தியில் உடைமைகள் உயிர்கள் பாதுகாத்து கொள்வதற்காகவும் இறைவனும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய முறைப்படி இறை மறுப்பாளர்களுடன் அறப்போர் புரிய அழைக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்வது முஸ்லீம்கள் மீது கடமை. அப்படி அழைக்கப்படும் போது தன் உயிர் தன் பொருளாதாரம் தான் மேலானது. இந்த அறப்போரில் கலந்து கொண்டால் அவை
அழிந்து விடுமோ என்ற அச்சத்தோடு ஒரு முஸ்லிம் அதில் கலந்து கொள்ளவில்லையாயின் அவன் செய்யும் அச்செயல்தான் அழிவை உண்டாக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் கூறுகிறான், பலவீனமான ஆண்களையும் பலவீனமான பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க என்ன காரணம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கேட்கான். அது மட்டும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தரை அவங்க அழைச்சாங்க. ஃபிரௌன் கிட்ட போய் நம்ம போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபிரௌன் இருக்கிற ஊருக்கு நாங்கள் யாரும் வரமாட்டோம், அவங்க அந்த ஊர்லேருந்து வெளியேற்றினா தான் நாங்கள் அந்த ஊருக்கு வருவோன்ட்டு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், உங்களை எதிர்த்து போர் புரிவர்களுடன் நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை என்று கூறுகிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் தபுக் போர் நடக்கும்போது சில மனிதர்கள் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கிறாங்க. அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போர் முடிச்சுட்டு வரும்போது யாரெல்லாம் கலந்து கொள்ளலையோ அவங்களாம் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி என்ன காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஒரு 3 மனிதர்கள் மற்ற முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய்யான காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 3 மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேர் கௌப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, மிராரா இப்னு ராஃபி அல் ஆமிர். இந்த 3 நபர்களும் போரில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்துடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்லி, நான் இன்ன காரணத்திற்காக தான் வரல அப்படின்னு பொய்யான காரணத்தை சொல்லாமல், நான் எல்லாம் என்கிட்ட வாகனம் போர் செய்வதற்கு அனைத்து வசதிகளும் என்கிட்ட இருந்து நான் வராமல் இருந்துட்டேன் அல்ல அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் நான் உன் மீது இறக்கப்படுறேன், ஆனால் இந்த விஷயத்தில் உன் மீது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அல்லாஹ்கிட்டேருந்து எந்த ஒரு வசனமும் என்கிட்ட வரலை. அதனால அல்லாஹ் தஆலா என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கூட யாருமே பேசக்கூடாது, அல்லாஹ்கிட்டேருந்து வஹி வர்றது முடியும், அவங்க சம்மந்தமாக வஹி வர்றது முடியும், அவங்கக்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 50 நாள் கழித்து இவங்க தொடர்பாக வசனம் இறங்குது. அப்படின்னா அல்லாஹ்வை உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்ட இந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமானதாக இருக்கும், அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்ந்து கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ்வின் புகழன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 118வது வசனத்தில் கூறி காட்டுகிறான். நபி தோழர்களுக்கே இந்நிலை என்றால் அப்பெரும் பாவத்தை பிறர் செய்துவிட்டால் அவருடைய நிலை என்னவாக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இறைச்சமுள்ள ஒழுக்கமான பெண்கள் மீது அவதூறு கூறுதல். இந்த அவதூறை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உன் சகோதரியிடம் இல்லாத ஒன்றை பிறரிடம் கூறுவதுதான் அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று இந்த அவதூறு என்பது மக்கள் மத்தியில் சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை பற்றி 24வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறுகிறான், உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி திரிகின்றீர்களா? இன்னும் நீங்கள் இதை லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கிறது. மற்றொரு வசனத்தில் கூறுகிறான், எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்கள் சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அவர்கள் தான் தீயவர்கள். அல் குர்ஆன் 24வது அத்தியாயம் 4வது வசனம். அவதூறு கூறி பூமியில் குழப்பங்களை உண்டாக்கி அநியாயம் செய்யப்படுவதை தடை செய்வதற்காகவும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்காகவும் இறைவன் சட்டத்தை மனிதர் சமுதாயத்திற்கு அருளியுள்ளான். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவதூறு நடந்திருக்கு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அவதூறு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க விஷயத்தில் அவதூறு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே போருக்காக
போகும்போது அவங்களுடைய மனைவிமார்களில் ஒவ்வொருத்தரும் வந்து அழைச்சிட்டு போகிறது வழக்கம். அதே மாதிரி பனு முஸ்தலிக் என்ற போரில் வந்து ரசூலுல்லாஹ் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பிரயாணம்லாம் முடிஞ்சிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது இவங்க தன்னுடைய சுய தேவைக்காக வெளியே போயிருக்கும்போது அவங்களுடைய அந்த போர் பிரயாண கூட்டம் எல்லாமே போயிடுறாங்க. இவங்க வந்து அந்த இடத்துல படுத்துடுறாங்க. உடனே ஒரு மனிதர் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்த அந்த மதினாவுடைய நயவஞ்சகர்கள் வந்து இவங்க மீது அவதூறை இட்டு கட்டுறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு வந்து இது எட்டுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனவேதனை அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்து சஹாபாக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது ஆயிஷாவுடைய விஷயத்தில் என்ன பண்ணலான்ட்டு. சிலவங்க வந்து தலாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உமர் அலியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய விஷயத்தில் வந்து அல்லாஹ் வஹி இறக்குவான், அதாவது இவங்களுடைய தொடர்பாக அல்லாஹ் ஒரு தீர்வு கொடுப்பான், நீங்கள் அதுவரை பொறுமையாக இருங்கன்ட்டு உமர் அலியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க விஷயமாக தான் சூரத்துல் நூரில் 11வது அத்தியாயத்துலேருந்து 20வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கான். ஆக நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் நம்ம வந்து அனைத்தையும் பொறுமை காக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைரா ஆயிஷா சித்திகா அவர்கள். அடுத்ததாக சகோதரி பான் அவர்கள் நல்ல பெண் அமைதியான இல்லம் என்ற தலைப்பில் பேச வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குத்து மைக்கை கிட்ட வச்சுக்கேன். சரி. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن محمدا عبده ورسوله وأشهد أن أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உண்மையையும் சத்தியத்தையும் எவன் கொண்டு இந்த உலகத்தை படைத்தானோ அப்படியாப்பட்ட வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் உரியதாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு இட்ட கட்டளைகளை அப்படியே நாங்கள் மக்கள் மத்தியில் கூறுவோம் என்று உறுதியோடும் கொள்கையோடு இருக்கும் ஒவ்வொரு ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் இந்த நல் விஷயத்திற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவன் வல்ல ரஹ்மானுடைய சாந்தமும் சமாதானமும் எப்பவும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் முன் நான் இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நல்ல பெண் அமைதியான வீடு. பெண் என்பவள் ஒரு புரியாத புதிர். கடலின் ஆழத்தை விட பெண்ணின் மனம் ஆழமானது. உலகில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் நிறைந்து நிற்கும் காரிகை அவள். கவிஞன் பார்வையில் ஒரு விதமாகவும், கயவர்களின் பார்வையில் ஒரு விதமாகவும், சிற்பியின் பார்வையில் ஒரு விதமாகவும், கலைஞரின் பார்வையில் ஒரு விதமாகவும், மகனின் பார்வையில் ஒரு விதமாகவும், தந்தையின் பார்வையில் ஒரு விதமாகவும், ஆக வித்தியாசமான பரிமாணங்களை கொண்ட விசேஷ பிறவி அவள். எவர் எத்தனை எழுதினாலும் தீராத கவிதை அவள். ஒன்றுமே தெரியாத அப்பாவி ஆணை கூட தன்னுடைய வெகுளித்தனத்தினால் அடப்பாவி ஆணாகவும் மாற்றுபவள் பெண். இப்படி பெண்ணினுடைய குணநலங்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆனால் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட உரிமைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். பெண்களுக்கும் ஆத்மா உண்டு, ஆண்களும் பெண்களும் ஒரே ஆத்மாவில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை, கல்வி உரிமை, கருத்து உரிமை, கல்வி உரிமை, கருத்து உரிமை, சொத்து உரிமை, சம்பாதிக்கவும் அதனை சேர்த்து வைக்கவும் அதை தன்னுடைய விருப்பப்படி செலவு செய்யும் உரிமையும் பெண்களுக்கு கொடுத்துள்ளது. சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் உரிமையும் இன்று பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றது. திருமணம், விவாகரத்து போன்ற விஷயங்களில் சுயமாக சிந்திக்கும் உரிமையும் பெண்களுக்கு உண்டு. ஆனால் இன்று நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன நிலைமை தெரியுமா? இன்று வீடுகள் எல்லாம் சிறைச்சாலை, உறவுகள் எல்லாம் பெரும் தொல்லை, இதய கதவுகள் அனைத்தும் இழுத்து பூட்டப்பட்டது போல் ஒரு சூழல். எங்கு நோக்கினாலும் ஒரு புழுக்கம். யாருக்கும் யாரிடமும் பேச பிடிக்கல, யாரும் யாரை சந்திக்க விருப்பமும் இல்லை. ஏதாவது ஒரு ஜன்னல் திறந்துராதா, அதுல இருந்து ஒரு காற்று வீசிராதா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனமும் ஏங்கக்கூடியதாக இருக்கு. இதுவே ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கணவனுடைய புலம்பல் எப்படி தெரியுமா இருக்கு? நான் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இவள் நாம் செஞ்ச தப்பு எது தெரியுமா? இவளை கல்யாணம் பண்ணதுதான் அப்படின்னு ஒரு கணவனுடைய புலம்பல் இருக்கு. ஒரு மனைவியினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும்னு ஒரு மனைவியினுடைய வருத்தம். இதுவே ஒரு தாயை எடுத்துக்கிட்டோம்னா என் வயிற்றுல பிறந்துக்கிட்டு ஏண்டா என் மானத்தை வாங்குறேன்னு ஒரு தாயினுடைய கண்ணீர் இருக்கு. இதுவே ஒரு மகனையோ மகளையோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீட்டில் என்னை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மகளுடைய இல்லைன்னா மகனுடைய துயரம் இருக்கு. எதுக்கு இந்த துயரம்? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த வருத்தம்? இது எல்லாத்துக்கும் ஒரே விடை என்னன்னா அந்த வீடு வீடாக இல்லாதது தான். ஒரு வீட்டில் அந்த வீட்டில் உள்ள தலைவர் காலையில தன்னுடைய பொருளாதார தேவையும் தேடுறதுக்கு போறான்னா நைட்டு தான் வீட்டுக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த வீட்டுல 24 மணி நேரமும் இருக்கிறது யாரு? பெண்ணாகிய நம்ம தான். அப்போ அந்த வீட்டுல நிம்மதி இல்லைன்னா யார் காரணம்? பெண்கள் தான். அதுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 16வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களை அமைதி அளிக்கும் இடமாக ஆக்கினான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறி காட்டுறான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பூமியில வீடு என்பது அமைதி அளிக்கும் இடமாக இருக்குதா? இல்லை என்பதுதான் பெரும்பாலான பதிலாக இருக்கு. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்துல போய் சொல்றானா? அல்லாஹ் இல்லாத ஒன்றை இட்டு கட்டி பேசுறானா? வனஊது பில்லாஹி மின்ஹா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொள்வதிலிருந்து நம்ம அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த இறை வசனத்துல அல்லாஹ் என்னதான் சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடு என்பது வீடு என்றால் ஒரு வீடு என்பது நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? பெரிய தூண்களையும் அந்த வீட்டில் உள்ள டெக்கரேஷன்களை வச்சுதான் அந்த வீடு நம்ம சொல்றோம். ஆனா வீடு என்பது அது இல்லை. அங்க வாழும் மனிதர்களையும் குடும்ப உறவுகளையும் குறிக்கும் சொல் தான் வீடு. அந்த குடும்ப உறவு எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா இம்மையிலையும் மறுமையிலையும் அந்த குடும்பம் வெற்றி பெற்ற குடும்பங்களாக மாற முடியும்? அது அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த வழிகாட்டுதலை பின்பற்றினார்கள், எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொன்னாங்களோ அதை பின்பற்றுவதன் மூலம்தான் நமது வீடுகளை சுவனமாக மாற்ற முடியும். அது குடிசையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கிட்ட கட்டளைகளை நம்ம மாறு செஞ்சோம்னா அந்த வீடு நரகமாகத்தான் இருக்கும். அது பெரிய மாளிகையாக இருந்தாலும் சரி. அந்த வீடு அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண்களாகிய நம்மளுடைய கையில தான் இருக்கு. பெண்கள் சில தியாகங்களும் சில செயல்களும் செய்வதன் மூலம் தான் நம்மளுடைய வீட்டை சொர்க்கமாக மாற்ற முடியும். பிரச்சனைகளே இல்லாத வீடுவே கிடையாது, பிரச்சனைகளே இல்லாத மனிதனும் கிடையாது. எல்லா பிரச்சனைகளையுமே சில முடிவுனால நம்ம சரி செஞ்சிடலாம். அந்த பிரச்சனை என்ன என்பதை பார்த்து பெண்களாகிய நாம் தான் அதை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம் சில வீடுகளை எடுத்துக்கிட்டோம்னா சொந்த வீட்டிலேயே தனித்தனி தீவுகளாக இருக்கிறாங்க. பெத்த தாய் எங்கன்னா சமையலறையில சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தந்தை என்னன்னா வேலையை முடிச்சு வந்த உடனே தொலைக்காட்சியில இருந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மகனை என்னன்னா அவன் இன்டர்நெட் லேப்டாப் கிட்ட, இன்னொரு மகன்னா அவன் பெட்ரூம்ல, சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வீதியில விளையாடக்கூடியது. இப்படிப்பட்ட குடும்பம் இம்மையிலையும் மறுமையிலையும் எப்படி வெற்றி பெற்ற குடும்பங்களாக மாற முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே. அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? அதுக்கு தான் ஏற்கனவே அல்லாஹ் நம்மளோட
உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களை அமைதியலுக்கும் இடமாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டிட்டோம். அப்போ பூமியில நிம்மதி அளிக்கும் இடமாகவும் அன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு மனிதன் வீட்லயா இருக்கிறான், பீச்லயும் பார்க்கலையும் இருந்துகிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் கேட்டா ஏன் நீங்க இப்படி உலா வரீங்கன்னு கேட்டா அந்த மனிதன் சொல்றான் வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த மனிதனுடைய பேச்சு இருக்கு. அப்போ ஒரு ஆண்மகன் அப்படி சொல்றான்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டுல உள்ள பெண்கள் சரியில்லாத காரணத்தினால்தான். இன்னைக்கு தாய் வீட்டு சீதனமாக இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு எது தெரியுமா சில வீட்டுல கொடுத்து விடுறாங்க, உன்னுடைய கணவனை நீ கைக்குள்ள போட்டுக்கோ, உன்னுடைய கணவனை நீ முந்தானையில முடிச்சு வச்சுக்கோ, நீ இளிச்சமாய் மாறி உன்னுடைய கணவன் வீட்டிலேயே இருந்துராத, நீ எப்படியாச்சும் வெளியே வந்துரு அப்படின்னு சில தாய்களே பெண்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அவங்க வீட்டை நரகமாக்குறதுக்கு பெண்களே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இன்றைய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு. தொழுகை தனியாகவும் இன்னும் சுன்னத்தான தொழுகை தனியாகவும் இன்னும் பள்ளியில ஜமாத் கிடைக்கலன்னா அந்த தொழுகை தனியாகவும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தொழுதுட்டு இருக்கோம். ஏன் ஜமாத்தாக நம்ம தொழக்கூடாதா? கணவனும் மனைவியும் நம்ம கணவன் மனைவி சேர்ந்து டிவி பார்ப்பாங்க, அப்ப கிடைக்குமா இந்த சந்தோஷம்? சேர்ந்து ஒன்னா பேசுவாங்க, அப்ப கிடைக்குமா அந்த சந்தோஷம்? ஒன்னா ஊரு சுத்த போவாங்க, அப்ப கிடைக்குமா அந்த சந்தோஷம்? ஆனா குர்ஆன் ஓதும் போது கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளில் தொழுவதற்கு ஒரு பகுதியை நீங்கள் மிச்சம் வையுங்கள். ஏனென்றால் தொழுகையிலேயே சிறந்தது எது தெரியுமா? உங்களுடைய வீடுகளில் தொழும் தொழுகையே ஃபர்லான தொழுகையை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினாங்க. இன்னும் தொழுவது மட்டும் இல்லாமல் குர்ஆன் ஓதுவதையும் நம்ம எடுத்துக்கிடணும். அதாவது அல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் சைத்தான் விரண்டு ஓடுறான் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அல் பக்கராக்கே இப்படி ஒரு மகிமன்னா குர்ஆன் முழுவதையும் நம்ம வீட்டில் ஓதுனா, அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஓதுனா எப்படி இருக்கும்? அன்பார்ந்த சகோதரிகள், அதை கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒன்னாக நம்ம தொழுது ஒன்னாக குர்ஆன் ஓதி ஒரு கணவனும் மனைவியும் அக்காவும் தங்கச்சியும் மகனும் அப்பாவும் இப்படி எல்லாரும் ஒன்னா குர்ஆன் ஓதுனா அந்த வீடு எந்த சூழ்நிலை இருக்கணுங்கிறத நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரிகளே, அது மட்டும் இல்லாம ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வரும்போது அல்லாஹ்வினுடைய பெயர் கூறியும் சாப்பிடும் போது அல்லாஹ்வினுடைய பெயரும் அவன் கூறினா நிச்சயமா அந்த சைத்தானுடைய கூட்டாளிகிட்ட அவன் சொல்லுவானா, இந்த வீட்டில் நம்ம சாப்பிட முடியாது, இந்த வீட்டில் நம்ம தங்க முடியாது அப்படின்னு சைத்தானுடைய கூட்டாளிகிட்ட சொல்லுவானா. இப்படி நம்ம வீடு இப்படி மாறணும்னா அது ஒரு நல்ல பெண்ணால தான் முடியும். அப்போ நல்ல பெண் இல்லைன்னா அந்த வீட்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த நேரமும் சைத்தானுடைய ஆடலும் பாடல்களும் தான். அல்லாஹ் எதையெல்லாம் வெறுத்தானோ அதெல்லாம் அந்த வீட்டில் ஓடும். அடுத்தவங்களை பத்தி புற பேசுறது, கன்றாவி காட்சிகளை வயசு பிள்ளைங்க முன்னாடி வச்சு நம்ம பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு நல்ல பெண் இல்லைன்னா அந்த வீட்டில் நடக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பெண்கள்கிட்ட கேட்டா, நீங்க உங்க கணவன் கூட சேர்ந்து தொழ வேண்டிதானே, குர்ஆன் ஓத வேண்டிதானே அப்படின்னு கேட்டா, என்னுடைய கணவன் கூடயா நானா அவரும் நானுமா தொழுகிறது? இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது அப்படின்னு சில பெண்களுடைய சொல்லக்கூடியதாக இருக்கு. ஒன்னா இருந்து டிவி பார்ப்பாங்க, ஒன்னா இருந்து அரட்டை அடிப்பாங்க, ஒன்னா இருந்து ஊர்வம்பெல்லாம் பேசுவாங்க, அப்பமெல்லாம் திட்டாத அவங்களுடைய கணவன், நீ தொழுகைக்கு வாங்கோ, நீங்க குர்ஆன் ஓதுங்க நன்மா, இல்லைன்னா உன்னுடைய குடும்பம் முக்கியமான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம தவிக்கிறானே, அது எதுக்கு? ஏன்னா குடும்ப உறவை உணராத காரணத்தினால்தான். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துறதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறான் தெரியுமா? ஆதம் நபியை முதல்ல படைச்சான், அப்பதான் ஜின்களையும் மலக்குமார்களையும் படைச்சான். அவர்களெல்லாம் நிறைய படிச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தை மட்டும் ஏன் ஒரு தடவை படிச்சான்? பல லட்சம் பேர் அந்த நேரத்திலே படிச்சு விட்டுருக்கலாமே. எதுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரே குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். முதல்ல நம்மளுடைய குடும்பத்தினுடைய மதிப்பை பெற்றோர்களாகிய நாம் தான் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒரு தாய் தான் குழந்தைகளுக்கு முதல் மதரசாவா இருக்கிறான். ஒரு தாய் எதை செய்யறாளோ அதை தான் பிள்ளையும் செய்யக்கூடியதாக இருக்கு. ஒரு தாய் அழுதானா உடனே பிள்ளையும் அழும், ஒரு தாய் தொழுதா உடனே பிள்ளையும் தொழும். இப்படின்னா நம்ம குடும்பத்தினுடைய மதிப்பை உணர்ந்து நம்மளுடைய உறவினர்களை பேணி பராமரிப்பதன் மூலம் தான் சொல்றாங்க ஒரு குடும்பத்தை. அப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? இவ்வளவுதான் குடும்பமா? 100 ரூபாய் பெருசா, இல்லைன்னா குழந்தை கூட சந்தோஷமா இருக்கிறது தான் பெருசான்னா
சில தந்தைகள் என்ன செய்யறாங்க, 100 ரூபாய் பெருசுதான் போகக்கூடியதாக இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைங்களுடைய மனசு என்ன நினைக்கும், அப்ப குடும்ப உறவுங்கிறது இப்படிதான் போல அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் எத்தனையோ குடும்பத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபியோடைய குடும்பத்தை சொல்லி காமிச்சா, அவங்களுடைய பாட்டனார் வளர்ப்புல வளரும் போது ஒரு பேரனாட்டு வளர்ந்தாங்க. அவங்க தாய் இறந்து 50 வருஷம் கழிச்சு அவங்களுடைய அடக்கத்தலத்துக்கு போய் அழுது மற்றவங்களையும் அழ வச்சாங்களே. அப்போ ஒரு மகனாட்டு தன்னுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த போது அவங்களுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள வளர்த்து, அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்களோட வரும்போதெல்லாம் அவங்களுடைய நெற்றியில முத்தமிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்களே. அப்போ ஒரு நல்ல தந்தையாக இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய மருமகனை சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்பாங்களே. அப்போ ஒரு நல்ல மாமனாராக இந்த குடும்ப உறவெல்லாம் அல்லாஹ் எதுக்கு நம்மளுடைய குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறார், நம்ம மண்களான நம்ம உணர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். அந்த குடும்ப உறவை உணர்ந்து நம்மளுடைய வீடுகளையும் சொர்க்கமாக மாற்ற நம்ம முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும் எந்த வழிகாட்டுதல் மூலம் நம்மளுடைய வீடுகளை சொர்க்கமாக மாற்ற முடியும் என்று கூறினார்களோ அதே வழிகாட்டுதலை பின்பற்றி நாமும் நம்மளுடைய குடும்பத்தை சொர்க்கம் என்னும் சுவன பூங்காவில் ஒன்று சேர்வோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. వ్యాపార కొండ ஜஷாக்கல்லா ஹைரு பான் அவர்களுக்கு கனிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, அஸ்மா அரபிக் கல்லூரியினுடைய மாணவிகள் இன்றைக்கு அழகான முறையில் நம்மளிடம் பயான் பண்ணினார்கள். நாம் ஹிஜ்ரி 1434 முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அழகான ஒரு மாதத்தை அடைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் வருடம் முழுவதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் இறைவனுக்காக செய்யக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் பிரார்த்தனை செய்தவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சகோதரி பயான்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையா? முதல்ல ஒரு சகோதரி பேசினார்கள், தொழுகையை குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. அந்த குறித்த நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நாம் இப்போ என்ன செய்கிறோம், சில பேரை எடுத்துக்கிட்டா, நான் பல பேரை சொல்லலை, சில பேரை எடுத்துக்கிட்டா இஷா நேரம் கரண்ட் போனோடனே சில பெண்மணிகள் என்ன செய்கிறாங்க, மஹரிபி நேரத்தில் கரண்ட் போனால் என்ன செய்கிறாங்க, போகல நீ அந்த இருட்டில் பொய்யா தொழ போகிற, இஷா நேரமாக இருந்தால் கரண்ட் இல்லையே இந்த இருட்டிலையா நீ போய் தொழ போகிற அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க கரண்டை கட் பண்ணுறது அவங்களுடைய இதாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய குறித்த நேரத்தில் நாம் தொழக்கூடிய ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். அழகான விளக்க பற்ற வச்சுட்டு நாம் என்ன செய்யலாம், நம்மளுடைய தொழுகையை நாம் குறித்த நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கரண்ட் கட்டாக இருக்கிறது என்று நாம் சாக்கு போக்கு சொல்லாத ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். இதுதான் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய சகோதரி அழகான முறையில் தொழுகையை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக சகோதரி யூசுப் நபி அவர்களை பற்றி கூறினார்கள். முதல்ல சொல்லும்போது 10 சகோதரர்கள் என்று சொன்னார்கள். அப்படிதானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. அது கடைசி பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அழகு நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகு நபியாக இருந்தார்கள். அவங்களுடைய அவங்களுடைய தந்தை அவர்களை மிகவும் அரவணைத்த காரணமாக, பாசம் வைத்த காரணமாக
மற்ற சகோதரருக்கு என்ன செஞ்சிச்சு, ஒரு பொறாமை உணர்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக அவங்கள காட்டில் கொண்டு விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அவங்கள ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று தந்தையிடம் வந்து கூறினார்கள். பிறகு கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து சிறை ஒரு அந்த ராஜசபையிலேருந்து ஒரு விபச்சார ஒரு கேஸ் ஒரு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து சிறைச்சாலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருந்தது. நாம் தொழுகைக்கு குறித்த நேரம் உண்டு, ஜக்காத்து கொடுப்பதற்கு நேரம் உண்டு, நோன்பு பிடிப்பதற்கு நேரம் உண்டு. ஆனால் அந்த தாவா பணி செய்வதற்கு நமக்கு என்ன செய்யலை, எந்த விதமான நேரங்காலத்தையும் அல்லாஹ் தஆலா ஒதுக்கலை. எந்த நேரமும் வல்ல ரஹ்மானை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் அல்லாஹ் தஆலா விருப்பமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மிகவும் விருப்பமானவன். அவன் ஒவ்வொன்றையும் விருப்பமானதாக ஒரு மென்மையான காரியங்களை அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சிறைச்சாலையில் இருந்து கூட தாவா பணியில் ஈடுபட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு நன்மைகளை அளிக்கக்கூடிய 7 பாவங்கள். 7 பாவங்களை சொல்லும் பொழுது முதல்ல வந்து இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, அப்புறம் கொலை செய்வது, வட்டி, அனாதை சொத்தை அபகரிப்பது, புறமுதுகை காட்டி போர் செய்வது, பத்தினி பெண்கள் மீது பழி சுமத்துவது. நாம் நினைக்கலாம் அல்லாஹ்வுக்கு நாம் வந்து எந்த விதமான இணையும் வைக்கலன்னு நாம் நினைக்கலாம். சடங்கு சமுதாயம் பார்ப்பதை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. காலத்தையும் நேரத்தையும் சபிப்பது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அழகான முறையில் குர்ஆனில் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, காலமாகவும் நேரமாகவும் நான் இருக்கின்றேன், சபிப்பது என்ன என்று சொல்லி கொண்டு இருக்கின்றான். ஆனால் நாம் எல்லா நேரத்தையும் வல்ல ரஹ்மானுடைய நல்ல நேரமாக நமக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் இன்றைய 1 மணி நேரம் நாளை 2 மணி நேரத்திற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலையும் வல்ல ரஹ்மானுக்காக நாம் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறகு பார்த்தால் பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்வது. நிறைய இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ணால் காணாதது கூட நம்ம பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடியதாக சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இருந்து நாம் தவித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் யாருக்கும் கொடுக்காத அதற்காக நாம் துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் இணை வைப்பது, நம்ம எல்லா இணையை வச்சுட்டு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். ஆனால் இந்த இணை வைப்பை மட்டும் மன்னிக்காதவனாக இருந்து கொண்டு இருக்கின்றான். உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது கேட்கப்படும் துவாக்கள் கபூலாக்கப்படாது. அதற்கு முன்னாடியே நாம் வல்ல ரஹ்மானிடம் ஹக்கத்து ஹாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் பொழுது நாம் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அந்த ரப்பு விருப்பம் உள்ளவனாக இருந்து கொண்டு இருக்கின்றான். நாம் இன்றைக்கு அழகான முறையில் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வல்ல ரஹ்மான் தர வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு நல்லடியாராக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லா பாவத்திலையும் அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியான் சுபஹ் தொழுகையில் பாவம் செய்கின்றானா லுஹர் தொழுகையில் அவன் மன்னிப்பு கேட்கட்டும், லுஹரில் பாவம் செய்கின்றானா அசரில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹர் நேரத்தில் 2 கைகளையும் ஏந்தி கொண்டு என்னுடைய அடியான் என்னிடம் கையேந்தி துவா கேட்க மாட்டானா என்று அந்த வல்ல ரஹ்மான் விருப்பம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அடியாரும் கேட்கப்படும் துவாவின் அவனுடைய கையை நான் வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கின்றான். நாம் அந்த ரப்பிடம் கையேந்தி துவா கேட்கக்கூடிய ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அழகான குடும்பத்தை பற்றி ஒரு சகோதரி சொன்னார்கள். நாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாம் அதில் தவழ்ந்து விடாதவர்களாக இருக்க வல்ல ரஹ்மானிடம் துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது அரும் சுவைகளை கொண்டது. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று ஒவ்வொரு அடியாக நாம் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இனிப்பான நேரத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம், கசப்பான நேரத்தில் இறைவனை சபிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். சகோதரிகளை, அதில் இருந்து நானும் நீங்களும் அந்த வல்ல ரஹ்மானுக்கு ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் நம்ம இந்த ரப்பு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் எப்படி ஒன்று சேர்த்து இருக்கின்றானோ இதை போல் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சொர்க்கம் என்னும் சுவன பூங்காவில் ஒன்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.